உங்கள் மாமா டெல்லியில் என்னவா இருக்காரு? அங்கேயும் எங்கள் மாமாவாக தான் இருக்காரு. அரை மணி நேரமா நான் கரடியாக கத்துறேன். நீ பதில் பேசலன்னா என்னதான் அர்த்தம்? எனக்கு கரடி பாஷை புரியலேன்னு அர்த்தம். நீங்கள் எனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தர மாதிரி நேற்று கனவு கண்டாங்க. இன்னைக்கு அதை கட்டிக்கிறதா கனவு கன்று சரியா போயிடும். என்னங்க? பின்ன குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு தான் போய் உட்காரணும். பட்டு சேலைக்கும் கோயிலுக்கும் என்ன சம்மந்தம்? ஏங்க நீங்கள்? குடும்பத்தோட பிச்சை எடுக்கத்தான், வேற என்ன சம்மந்தம்? வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் செஞ்சது என் மனசை உறுத்திட்டே இருக்குது. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறது? வரதட்சணை வாங்காமல் இன்னொரு கல்யாணம் செஞ்சு பிராயச்சித்தம் செய்யலான்ட்டு இருக்கேன். இதோ பாரு, நம்ம வீட்டில் சினிமா செலவு ரொம்ப அதிகமாயிட்டே வருது. இதை பாதியாக குறைக்கணும், சரியா? சரிங்க, இனிமேல் நான் மட்டும் சினிமாவுக்கு போகிறேன். வர வர எனக்கு இந்த நகை புடவை இதில் இருக்கிற ஆசையே போயிடுச்சுங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய நகையும் பழைய புடவையுமே கட்டிட்டு இருக்கிறது? என்ன வேலைக்காரி உங்கள் மேலே விழுறாப்புல உரசிட்டு போகிறா, நீங்கள் பேசாமல் நிற்கிறீங்க? திரும்பி வரட்டும், பதிலுக்கு நானும் அரிசி காட்டுறேன் பாரு. ஏங்க, நம்ம பொண்ணுக்கு வயசாகிக்கிட்டே போதே, அவளுக்கு சீக்கிரமாக ஒரு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதா? அழகா லட்சணமா ஒரு மாப்பிள்ளை கிடைக்கட்டும்னு காத்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அப்படியே காத்துட்டு இருந்தாரு.